தமிழ்நாட்டினுடைய ராகுல் காந்தி திருமாவளவன் இப்போ என்ன பண்ணுறாரு? என்ன நடக்குதா? அவர் திமுக கட்டடத்தில் ஒரு செங்கல்ல உருவுறாரு. லாட்ரின் மார்ட்டினுடைய மருமகன் அர்ஜுன் ரெட்டிக்கு ஒரு சீட்டு கேட்டு தலையால தண்ணி குடிச்சார். ஆமா, ஆனா சபரீசன் அவர்கள் வந்து அது தடுத்துட்டு அது கெடுத்துட்டாரு அப்படின்ற. ஏமா விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்பமா சபரீசன் தலைவரானாரு? சிறுத்தைகளுக்கு சுயமரியாதை இல்ல, வேலுமுருகனுக்கு சுயமரியாதை இல்லையா? சூடு இல்லையா? உள்ளாட்சி துறையில வேலுமணிக்கு கொள்ளையடிப்பதற்காக கூடவே இருந்தவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோமா, அவர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? 1 லட்சம் கோடி அவர் மேல ஊழல் வழக்கு அறப்போர் இயக்க ஜெயராம் போட்டு வச்சிருக்காரு. எவ்வளவு ஊழல்? உள்ளாட்சி துறையில் குண்டு பல்ப 5 ரூபா குண்டு பல்ப 500 ரூபாய்க்கு போட்டு 1 லட்சம் கோடி திருடிட்டு போயிட்டார் வேலுமணி. அதே கார்த்திகேயனை திமுக 3 வருஷமா வச்சு கொள்ளை அடிக்குது. இவர் தான் இப்போ நேருவுக்கு உள்ளாட்சி துறையில் அவர் தான் செக்ரட்டரி. எதிர்கட்சி நாளைக்கு ஓட்டு கேட்டு போகணுமே, திருமாவளவன் நாளைக்கு தொகுதிக்கு போகணுமே, வேல்முருகன் தொகுதிக்கு போகணுமே, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் எந்த மூஞ்சி வச்சிருப்பாங்க? உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள், உள்ளூர் தொழிலாளியை கண்டுகொள்ளாதீர்கள். என்னையா அது கம்யூனிஸ்ட்? அறிவாலய வாசல்ல சேப்பு துண்டை போட்டு 2 சீட்டு வாங்குறதா ஐயா கம்யூனிஸ்டா? கார்த்திகேயனை மாற்ற முடிச்சுதா உங்களால? எதிர்கட்சிக்கு என்ன வேலை? 4 செங்கல்லை எடப்பாடி உருவி விட்டார். தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ நம்ம வந்து நேற்று பார்லிமெண்ட்ல பேசின விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோடிஜி அவரை பார்த்து நீங்க மொத்த இந்து சமுதாயத்துக்கு முன்னோடி ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, ஆர்எஸ்எஸ்கான இது வந்து நீங்க கிடையாது, இந்துலாம் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு சார். இதை எப்படி சார் பார்க்கறது? இல்லைம்மா, இப்போ இதுவரை போன 10 ஆண்டு காலம் மோடியினுடைய காலம், இந்த 5 ஆண்டு காலம் ராகுல் காந்தியினுடைய காலம். ஏன்னா வின் பண்ணாமே வா இப்போ அவர் வின் பண்ணியிருக்காரு. நீங்கள் இப்போ 99 எம்பிகள் இருக்காங்க. ராகுல் எந்திரிச்சா 100 பேர் கத்துறாங்க. இதுக்கு இப்போ ஆதரவா 240 பேர் நிற்கிறாங்களே. அப்போது நீங்கள் ராகுல் களத்துக்கு வந்துட்டார் தான் அர்த்தம். பதவி நீக்கம் செய்யப்பட்ட மேற்கு வங்காளத்தை சேர்ந்த மொய்த்ரா அந்தம்மா இப்போ பேசுது. இவர்களுக்கெல்லாம் ஜனநாயக கதவுகள் அடைக்கப்பட்டது. இப்போ கதவுகள் திறந்துருக்கு. ஓம் பிர்லாவும் சபாநாயகரும் மோடியும் ராகுல்கிட்ட படாத பாடுபடுறாங்க. இதை இந்திய சமூகம் ரசிக்கிறது. காரணம், மோடி ஒட்டுமொத்தமான ஒரு இந்து தர்மத்தினுடைய அடையாளம் அல்ல. ஏன்னா மோடிக்கு விழுந்த வாக்கு 38 கோடி பேர் தான் ஓட்டு போட்டிருக்கான். இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கான். 102 கோடி பேர் மோடிக்கு எதிராக இருக்கான். இந்த 102 கோடி பேர் என்பவர்கள் தான் ராகுல் காந்திக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க, திமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க, மம்தா பானர்ஜிக்கும் ஓட்டு, எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது 38 பெருசா 102 பெருசா? மோடியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இதை ஆர்எஸ்எஸ் இரண்டுமே கருத்து வேறுபாடால் மோடி எப்பொழுது வேண்டுமானாலும் பதவி விலகலாம். இப்போ ராகுல் காந்தி மோடியை எதிர்த்து நான் இதுவரை நாடாளுமன்றத்தில் இந்த அளவுக்கு குரலை உயர்த்தி பேசினதே இல்லை ராகுல் காந்தி. இப்போ இந்திய சமூகம் இதை ரசிக்குது. ஏன் ரசிக்குதுன்னா, மோடி மட்டும்தான் நீங்கள் பாராளுமன்ற கதாநாயகனாக இருந்தார். இப்போ அந்த கதாநாயகன் வேஷத்தை ராகுல் எடுத்துக்கிட்டார். காரணம், திருமாவளவனை பேச விடலை நாடாளுமன்றத்தில். ஏன்? ஒரு தலித் எம்பி என்ன சொல்லிட போகிறாரு? ஜெய் பீமுங்குவார், அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்லுவார், ரெட்டமலை சீனிவாசன் சொல்லுவார். அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா? இந்த உரிமையை சபாநாயகர் அனுமதிக்கலை. அப்போது பிஜேபி அனுமதிக்கலை. இப்படி தான் அதை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸு நீங்கள் அடுத்த தலைவராக ராகுல் காந்தி பிரதமர் நாற்காலியை நோக்கி நகர்த்த வேண்டியிருக்கு. இப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கே வேண்டான்னாரு.
அப்போ இப்போ வெள்ளை டிஷர்ட் போட்டு ஸ்போர்ட்ஸ் பாயாக தான் இருக்கார் 50 வயசில். இப்போ அவர் சபாநாயகரை நாற்காலியில் அமர வைக்க மட்டும் வெள்ளை ஜிப்பா போட்டு வந்திருக்கார், முழுக்கை ஜிப்பா. இல்லைன்னா அதே ஸ்போர்ட்ஸு டிஷர்ட்டு ஜீன்ஸ் எல்லாம் வருவார். 50 வயது இளைஞனாக தான் வருவார் ராகுல் காந்தி. இப்போ இந்த ராகுல் காந்தி இந்தியாவுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக மாறியிருக்கார். எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஆளுங்கட்சிக்கு சரிபாதி அதிகாரமுடையது. இந்த பதவியை மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, இப்போ சோனியா காந்தி, அடுத்து ராகுல் காந்தி. இது இந்தியர்களால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம். ஏன்னா ராஜீவ் காந்தி இந்த நாட்டுக்கு ரத்தம் சிந்தியிருக்கார், இந்திரா காந்தி இந்த நாட்டுக்கு ரத்தம் சிந்தியிருக்கு. அதனால் ராகுல் காந்தி பேசுவதை இந்திய மக்கள் அங்கீகரிக்கிறார்கள். அதனால் அவருக்கு வளர்ந்து வருகிற இளம் நாடாளுமன்ற உறுப்பினர், அதனால் அவருக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம். மேலும் வளர்க வளர்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய ராகுல் காந்தி திருமாவளவன் இப்போ என்ன பண்ணுறாரு? என்ன நடக்குதா? அவர் திமுக கட்டடத்தில் ஒரு செங்கல்ல உருவுறாரு. அது கன்ஃபார்ம்டு நியூஸ். கன்ஃபார்ம் நியூஸு. ஒரு செங்கல்ல உருவிட்டால கட்டடம் என்ன ஆகும்? ஆட்டங்கன்றோம். அப்படி பார்த்தா 2 தானே சார்? 2 தானே? 2 இல்லைம்மா. ஒரு செங்கலுக்கு என்ன வலிவு தெரியுமா? அடுத்த செங்கல்ல வேல்முருகன் உருவார். சரியா? 2வது செங்கல்ல வேல்முருகன் உருவுறாரு. 3வது செங்கல்ல கம்யூனிஸ்டுகள் உருவார்கள். 4வது செங்கல்ல சிபிஐ உருவோம், சிபிஎம் 2 செங்கல். ஆக 4 செங்கல். 4 செங்கல்ல நீங்கள் வடிவேலு சொல்லுவதை போல ஃபேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு, பில்டிங்கு வீக்கு, இல்லை பில்டிங்கு வீக்கு ஃபேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு, ஏதோ ஒன்று. 4 கட்டடத்தில் 4 செங்கலை உருவுனா கட்டடத்துடைய நிலைமை என்ன ஆகும்? 4 செங்கல்லை எடப்பாடி உருவிவிட்டார். 2026 எடப்பாடி 4 செங்கல்களின் அடிப்படையில் இந்த 4 செங்கல்லாம் மண்ணால் செய்யப்பட்டதல்ல. இந்த செங்கக்கட்டிகள் எதால் செய்யப்பட்டது? நீங்கள் ராமர் கோவில் கட்டுறதுக்கு வெள்ளியால் செய்யப்பட்ட செங்கற்கள் அடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. சார் நான் இங்கே ஒரு கேள்வி கேட்குறேன் கிட்ட. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏடிஎம்கேல போய் இப்போ ஜாயின் பண்ணுறாரு, அது ஒரு கன்ஃபார்ம்டான, கூட்டணி வச்சுக்கிறாரு, அதை வந்து கன்ஃபார்ம்டான நியூஸ்ன்னு சொன்னீங்க. சரி, இப்போது டிஎம்கே ஸ்ட்ராங்கா ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இங்கே அப்படின்னு பார்த்தா 2மே சரிசமம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, இப்போ டிஎம்கே திருமாவளவன் அவங்களுக்கும் வந்து கொள்கை ரீதியாக எவ்வளோ ஒத்து போயிருக்குன்றது நமக்கு தெரியும். அதே கொள்கை ரீதியாக இவங்களோட உடன்பாடு கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ டிஎம்கே இவங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்காதா? இல்லைம்மா, இப்போ திருமாவளவனுக்கு வேல்முருகனுக்கு 2 பேருக்கும் கடுமையான அதிருப்தி இருக்குது திமுகவுக்குள்ள. என்ன காரணம்னா, நீங்கள் லாட்ரின் மார்ட்டினுடைய மருமகன் அர்ஜுன் ரெட்டிக்கு ஒரு சீட்டு கேட்டு தலையால தண்ணி குடித்தார். ஆமாம், ஆனால் சபரீசன் அவர்கள் வந்து அதுக்கு தடுத்துட்டு அது கெடுத்துட்டார் அப்படின்ற. ஏமா விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்போமா சபரீசன் தலைவரானார்? விடுதலை சிறுத்தைகள் வாக்குக்கு சபரீசன் எப்படி உரிமை கோர முடியும்? இந்த கட்சிக்கு தலைவர் திருமாவளவனுக்கு கூட்டணி கட்சி ஒரு சீட்டு கேட்குறாரு, கொடுக்க மறுக்கிறாங்க. எடப்பாடி நீ வா, உனக்கு 4 சீட்டு தர்றேன் கூப்பிட்டாரு, போகலை. கூட்டணி தர்மத்துக்காக போகலை. வேல்முருகன் ஒரு சீட்டை கொடுங்க, இங்கே நான் உங்களுக்கு வேலையாக இருக்கேன், வேலை பண்ணுறேன், டெல்லியில் போய் உங்கள் திமுகவுக்காக ஆதரவு கொடுக்க. ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. அப்போது திமுக அடிமைகளா, கொத்தடிமையா, பண்ணை அடிமையா கேட்குறேன். திருமாவளவன் வேல்முருகனும் பண்ணை அடிமையான்னு கேட்குறேன். அப்போது சுயமரியாதை இல்லையா? சிறுத்தைகளுக்கு சுயமரியாதை இல்லை, வேல்முருகனுக்கு சுயமரியாதை இல்லையா? சூடு இல்லையா? நீங்கள் உள்ளாட்சித்துறையில் வேலுமணிக்கு கொள்ளையடிப்பதற்காக கூடவே இருந்தவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேம்மா,
அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? 1 லட்சம் கோடி அவர் மேலே ஊழல் வழக்கு அறப்போர் இயக்க ஜெயராம் போட்டு வச்சிருக்காரு. எவ்வளோ ஊழல்? உள்ளாட்சித்துறையில் குண்டு பல்பை 5 ரூபா குண்டு பல்பை 500 ரூபாய்க்கு போட்டு 1 லட்சம் கோடி திருடிட்டு போயிட்டார் வேலுமணி. நான் சொல்லலை, அறப்போர் இயக்க ஜெயராம ஹைகோர்ட்டை போட்டு வச்சிருக்காரு. இப்போ அதே கார்த்திகேயனை திமுக 3 வருஷமா வச்சு கொள்ளை அடிக்குது. இவர் தான் இப்போ நேருவுக்கு உள்ளாட்சித்துறையில் அவர் தான் செக்ரட்டரி. மக்கள் பூரா மூடர்களா, முட்டாள்களா, மூளையே இல்லாதவர்களா? அதிமுக ஆட்சியில் கொள்ளையடிச்ச அதே அதிகாரி திமுக ஆட்சியிலையும் கொள்ளையடிக்கிறார். முருகானந்தம் முதலமைச்சருடைய செயலாளர் முருகானந்தம், அடுத்து சீஃப் செக்ரட்டரி, அவரை கொள்ளையை அடித்து வேலுமணிக்கு 1 லட்சம் கோடி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் சென்னை கார்பரேஷனில் 6000 கோடி ரூபா ஊழல் ஆர்டிஐயில் கூட தரமாட்டேங்கிறாங்க. 24 கோடியான 22 கொடுக்குறாங்க. அப்போது அந்த முருகானந்தமும் கார்த்திகேயனை மத்தியானம் ஒன்றாதான் லஞ்சு சாப்பிட்றது. அவருடைய மனைவி தான் சுப்ரியா சாகு ஐஏஎஸ், முருகானந்த ஐஏஎஸ்னுடைய மனைவி. அந்த அம்மா நீங்கள் வனத்துறையில் செக்ரட்டரி. அதாவது வனத்துறை அமைச்சர் செக்ரட்டரி மாற்றுவாங்க, செக்ரட்டரி வனத்துறை அமைச்சரே மாற்றுது. இலித்துறை ராமச்சந்திரன் மாற்றப்பட்டது காரணம் சுப்ரியா சாகு. இப்போ அந்த சுப்ரியா சாகு எங்கே வந்துட்டாங்க? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரி. ஸ்டாலின் போகும்போது ககன் சிங் பேடி அவர் தான் நிற்கிறார் ஏர்போர்ட்டில். ஆனால் அவர் போன பிறகு அந்த சீட்டில் யார்? முருகானந்தம் ஐஏஎஸ் உடைய மனைவி சுப்ரியா சாகு ஹெல்த் செக்ரட்டரி. அப்போது இதெல்லாம் எதிர்கட்சிகள் இருக்காங்களா? எதிர்கட்சியெல்லாம் இப்போ பார்க்குறாங்களா? எதிர்கட்சி நாளைக்கு ஓட்டு கேட்டு போகணுமே, திருமாவளவன் நாளைக்கு தொகுதிக்கு போகணுமே, வேல்முருகன் தொகுதிக்கு போகணுமே, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் எந்த மூஞ்சி வச்சுருப்பாங்க? உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள், உள்ளூர் தொழிலாளியை கண்டுகொள்ளாதீர்கள். என்னையா அது கம்யூனிஸ்ட்? அறிவாலய வாசலில் சேப்பு துண்டை போட்டு 2 சீட்டு வாங்குறதா ஐயா கம்யூனிஸ்டா? கார்த்திகேயனை மாற்ற முடிஞ்சுதா உங்களால? எதிர்கட்சிக்கு என்ன வேலை? எதிர்கட்சி யார் கட்டுப்படு? சபரீசனை ரத்தீஷிமா கட்டுப்படுத்துறது. ஆக திருமாவளவன் வேல்முருகன் 2 கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டில் எல்லா தவறுகளுக்கும் துணை போய் விடாதீர்கள், எல்லா கொள்ளைக்கும் துணை போய் விடாதீர்கள். மக்கள் உங்க மேல கோபமா இருக்காங்க. இதுதான் இந்த மக்கள் போய் சேராம தடுக்கப்படுது. இப்போ எத்தனை நாளைக்கு நீங்க கூடையை போட்டு கவுத்து வைப்பீங்க? கோழியை கூடையை போட்டு எத்தனை நாளைக்கு கவுத்து வைப்பீங்க? கண்டிப்பா ஒரு நாள் பருந்து தூக்கிட்டு போயிடும். ஆக கார்த்திகேயன முருகானந்தம் 2 பேரும் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லஞ்சம் ஊழலுக்கான வழிவகுக்கக்கூடிய ஆட்கள். இதெல்லாம் எதிர்கட்சிகள் பார்த்து கொண்டு இருக்கின்றன. இனி இதுக்கு மேலே சகிக்க முடியாது. 2 வருஷம் இருக்குது. இந்த கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சியாக மாற வேண்டும். இதுக்கு தான் எங்கே போய் சேர்றாங்க? எடப்பாடியோடு தூது விட்டு எடப்பாடியோடு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இதே கும்பலை விலைக்கு வாங்கிடுவார். இதே ஊழல் தான் நடக்க போகுது. இந்த ஊழல் தான், அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல். ஆனால் இந்த ஊழலை மொத்தமாக மறைப்பதற்கு என்ன வழின்னு யாருக்குமே தெரியல. நன்றி, வணக்கம்.